என்னங்க, இன்னைக்கு அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்குறீங்களா? ஓமலூர் பக்கத்துல திண்டமங்கலங்கிற ஊர்ல ஒரு முருகன் மலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுதாங்க கோவில் போற வழி. இங்கேருந்து பார்த்தோம்னாவே ஓம் முருகான்னு போட்டு கோவிலோட மலை தெரிஞ்சுதுங்க. இது வந்து ஊருக்குள்ள போய் தான் நம்ம கோவிலுக்கு போகணுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அ கொஞ்ச தூரம் வரைக்கும் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழி சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 தம்பிங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க. வாங்க நாங்க வழி சொல்றோம்ன்னு சொல்லி அவங்க முன்னாடியே வழி சொல்லிக்கிட்டே சைக்கிள்ல போயிருந்தாங்க. நான் நடந்து போயிட்டே இருந்தேங்க. வழி நெடுவுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரே காடு தாங்க. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் மயில் வந்து நெறையா இருந்துச்சுங்க. சுத்திலும் காடு தாங்க. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதாங்க நுழைவாயிலு. இதிலிருந்து நம்ம உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா, ராஜ கணபதி அப்படிங்கிற பிள்ளையார் சிலை வந்து இங்க தனியா ஒரு சன்னதி இருக்குதுங்க. இவர தரிசனம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா டூ வீலர் இருந்தா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்குங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேங்க. இங்க கடம்பன் சாமிக்கும், இடும்பன் சாமிக்கும் தனி சன்னதி வந்து இப்ப ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுக்கும், அவ்வை பாட்டிக்கும் ரியலா நிக்கிற மாரியே இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த படிய பத்தி தாங்க. இந்த படிக்காக தாங்க இந்த கோவிலுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டு நான் போயிருந்தேங்க. 27 நட்சத்திரத்திற்கும் 27 படி இருக்குதுங்க. இந்த படிய பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க. இந்த கோவில் சுவர் சுற்றுல பார்த்தீங்க அப்படின்னா, 6 படை முருகனையும் வந்து இதில வந்து திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை எல்லா சாமியுமே இருந்ததுங்க. நாங்க உள்ள போய் சாமிய பார்த்துட்டு, நல்லா தரிசனம் பண்ணிட்டு, வெளியில வந்தேங்க. வெளியில வந்ததும் திருச்செந்தூர் முருகனும், பழனி முருகனையும் நாங்க பார்த்தங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரே ஆச்சரியங்க. போகருக்கு தனியா ஒரு சின்னதா ஒரு சிலை இருக்குதுங்க. நான் ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷமா போகர தரிசனம் பண்ணிட்டு, அங்க பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்திலேயே செல்வ கணபதி ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க. மறுபடியும் வந்து நான் அந்த படி பக்கத்தில உட்காந்துட்டு, நாங்க வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா, பஸ் வந்து குறிப்பிட்ட டைமு தான். அப்புறம் இன்னொன்னுங்க, இங்க திண்ணூறு யாருக்கும் கையில குடுக்கறது இல்லைங்க. இந்த மாரி நெத்தியில தான் வச்சு விடுறாங்க. நாங்க வேக வேகமா பஸ் போயிடுங்கிறதுனால அவசர அவசரமா சாமிய பார்த்துட்டு நாங்க வேக வேகமா வந்துட்டோங்க. இப்ப கரெக்ட்டா நம்ப என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. ஏன்னா பஸ்ஸு விட்டுட்டா குறிப்பிட்ட டைமுக்கு மேல பஸ் இல்லைங்கிறதுனால நம்ப வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வாசகம் எழுதியிருந்ததுங்க. அது ரொம்ப எனக்கு வந்து அ பிடிச்சிருந்ததுங்க. "முருகன் ஆசியுடன் நல்லதே நடக்கும்னு" சொல்லி எழுதியிருந்ததுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.